ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளியிலே அமர்ந்திருந்த போது சஹாபாக்களை அழைத்தார்கள். எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். அவர் என்னுடைய ரூஹில் ஒன்றை ஊதினார். அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிப்ரீல் எனக்கு சொன்னார், இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் மரணத்தை அடையாது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் என்று. ஒரு ஆத்மாவிற்கு அல்லாஹ் ஒரு வாழ்வாதாரத்தை முடிவு செய்திருந்தால் அதை முழுமையாக்காத வரை அந்த ஆத்மாவிற்கு மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் பிறப்பதிலிருந்து இறக்கும் வரை அவன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிந்திருக்கிறான். அந்த விதியை, அந்த ரிஸ்கை முழுமையாக்காமல் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் மரணத்தை அல்லாஹ் கொடுப்பதில்லை என்று ஜிப்ரீலினிடத்திலே சொன்னார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ். ஜிப்ரீல் சொன்னார், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ அஜ்மிலு ஃபித் தலப். அந்த ரிஸ்கை, அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடும் போது அழகிய முறையை, அதாவது ஹலாலான முறையை, அல்லாஹ் அனுமதித்த முறையை, அல்லாஹுடைய தூதர் அனுமதித்த முறையில் அதை தேடிக்கொள்ளுங்கள். உங்களில் யாரும் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய முறையில் அவசரப்பட்டு பாவத்தில் அதை சேர்த்து விடாதீர்கள். மேலும் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவனுக்கு கட்டுப்படக்கூடிய முறை அல்லாத முறையில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை பெற்றுவிட முடியாது என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஹலாலான முறையில் தான் வாழ்வாதாரத்தை சேர்க்குமாறு கூறியிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய, அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிஸ்கை நீங்கள் முழுமையாக அபிவிருத்திகளோடு, பரக்கத்தோடு, அல்லாஹ்வுடைய அருளோடு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் அனுமதித்த முறையில் நீங்கள் அதை சேகரிக்காமல் அதை நீங்கள் அடைந்து விட முடியாது என்ற செய்தியை ஜிப்ரீல் எனக்கு கூறி சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி சேகரிக்கிறான் என்ற வழிமுறையை அல்லாஹ்வுடைய குர்ஆனில் பதிகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பதிகிறார்கள். எப்படி அந்த வாழ்வாதாரத்தை சேர்க்க கூடாது என்ற முறையையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனில் ஹதீஸில் பதிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி, காதுகளில் கேட்டு கடக்கக்கூடிய செய்தி அல்லாது. நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். அல்லாஹ் 4 கேள்விகளை முன்வைப்பான். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? கற்றாய் என்று அல்லாஹ் கேட்பதில்லை, கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக, அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய்? தனி கேள்வி அல்லாது, அதோடு இணைந்த கேள்வி, சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் அடுத்து, அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும். அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும். இன்ற எல்லா கணக்குகளும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியானவனுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.